ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நான் எப்பொழுதுமே யாருடைய ஆசைகளுக்கும் தடையாக நிற்கவே மாட்டேன். எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்களுக்காக செய்து கொடுத்து கொண்டே இருப்பேனே தவிர என்னுடைய பிள்ளைகள் வீணாக போக வேண்டும் என்று நான் நினைக்க கூட மாட்டேன். சில சமயம் உங்களுடைய கர்ம வினையானது உங்களுடைய ஆசைகளை தடுக்கிறதுனால் இந்த வாராகி எதுவுமே செய்யவில்லை, இந்த வாராகி எதுவுமே செய்ய மாட்டாள் என்று நீங்களாகவே ஏதேதோ ஒரு முடிவை செய்து கொள்கிறீர்கள். ஆனால் இந்த வாராகியானவள் உங்களுடைய கர்ம வினையானது தான் தடுக்கிறதே தவிர இந்த வாராகி தன்னுடைய பிள்ளைகளுக்கு நடக்கும் நல்லதை தடுக்கவே மாட்டார். அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த அளவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடுகு போல, மழை போல ஒரு நல்ல விஷயம் நடக்காவிட்டாலும் கடுகு போல நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அது நான் உங்களுடன் இருப்பதினால்தான். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையில் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தினாலும் தான். நீங்கள் எல்லா தெய்வத்தையும் நம்பி பூஜைகள் செய்வதனால் மட்டும்தானே தவிர மற்றபடி உங்களுடைய கர்ம வினையோ பலமாக இருக்கிறது. உன்னுடைய வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தேவையில்லாமல் நடந்தது என்றால் அது நான் தான் செய்ததே என்றார். ஆனால் நீ நினைப்பதே இல்லை, நீதான் ஏதாவது தவறு செய்திருப்பால் அதை சரி செய்வோம் என்பதை நீ நினைக்கவே இல்லை. நீ எப்பொழுதுமே என் மீது பழியை சுமத்துகிறாய். உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் இது நீங்கள் தான் செய்து தரவில்லை என்கின்றாய். ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் அமோகமாக நடத்தி தர நான் எவ்வளவு போராடுகிறேன் என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவே இல்லை. பரவாயில்லை, நீ என்னுடைய பிள்ளை தானே, எல்லாவற்றையும் நானே சமாளித்து உனக்கான நல்ல விஷயத்தை நான் செய்து தருகிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் போதும். இதுவரைக்கும் நீ சந்தித்த அனைத்து விஷயங்களும் போதும். இதற்கு மேல் நீ சந்திக்க வேண்டும். நீ உன் வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய்தால் மட்டும் போதும். உன்னுடைய வாழ்வில் நிம்மதியாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையை யார் பார்த்து இவள் இப்படி வாழ்ந்திருக்கலாம், அந்த விஷயத்தை செய்திருந்தால் இந்நேரம் முன்னேறி இருக்கலாம் என்று தேவையில்லாமல் ஏதாவது சொன்னால் அந்த விஷயத்தை நீ காதில் வாங்காதே. அடுத்த ஒன்று, யாராவது உன்னுடைய வாழ்க்கையை சொல்லி சொல்லி பயமுறுத்தினார்கள் என்றால் பயப்படாதே. நீ இன்னும் உன் வாழ்க்கையில் எதுவுமே சேர்க்க ஆரம்பிக்கவில்லை. நீ இன்னுமே உன் வாழ்க்கையில் அப்படியே இருக்கிறாய். என்ன செய்ய போகிறாய்? உன் எதிர்காலம் என்ன ஆக போகிறது? எதுவும் பயமாக இல்லையா உனக்கு? இவ்வளவு எல்லா விஷயத்திலும் சாதாரணமாக இருக்கிறாயே என்று இது போல உனக்கு ஒரு பயமுறுத்தும் விதமான ஒரு வார்த்தைகளை உன்னுடைய வாழ்க்கையை வைத்து சொன்னார். தயவு செய்து பயப்படாதே. உன் வாழ்க்கையை இப்பொழுது இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்றால் இதை நல்லபடியாக சரி செய்ய எனக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லும் ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களை படைத்தேன், உங்களை வாழ்க்கையில் கரை சேர்க்க எனக்கு தெரியும். இந்த ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் போதும். உங்களை நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்தேன். உங்களை இவ்வளவு தூரம் வளர்த்தி இருக்கிறேன். உங்களுக்கு 4 பேர் எப்படி என்பதை காட்டியிருக்கிறேன். நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பிழைக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். அடுத்த நிமிஷம் ஏதாவது ஒன்றென்றால் அதிலிருந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ள தைரியத்தை கொடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும் நான் உன் எதிர்காலத்தில் நீ என்னென்ன செய்ய வேண்டும், உன்னை எந்த இடத்தில் அமர்த்த வேண்டும், யாரோடு சேர்க்க வேண்டும், அனைத்திற்குமே நான் பொறுப்பாவேன். நீ பயப்பட வேண்டாம். உன்னுடைய மனதில் இருப்பது ஏதாவது பிரச்சனையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக பெத்த தாய்க்கு நம்மை வளர்க்க தெரியும், கரை சேர்க்க தெரியும் என்று நம்பிக்கையோடு இரு. நீ செய்யும் விஷயத்தில் சிறு தோல்வி இருந்தால் தயவு செய்து பயப்படாதே, என்னிடம் வா. உன் மனதில் அந்த நேரம் என்னை ஏதாவது சொல்ல வேண்டுமா, திட்ட வேண்டுமா, அன்பாக என்னிடம் சொல், நான் கேட்கிறேன். ஒரு முறைக்கு 100 முறை உனக்கு உன் மனதில் தோன்றும் விஷயத்தை பகிர வேண்டுமா, பகிர்ந்து விடு. நான் அனைத்து விஷயத்திற்கும் உனக்கு விடிவு காலத்தை தருவேன். ஒரு நாள் கூட உன்னை கலங்க வைத்து உன்னை அழ வைத்து எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் சித்திரவதையான ஒரு வாழ்க்கையை தரமாட்டேன். இதற்கு முன்பெல்லாம் உன் வாழ்க்கை வேறொரு கையில் இருந்தது. ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்க போகும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கை உன் கைக்கே வரும். நீயே உன் வாழ்க்கையை ஆள ஆரம்பிப்பாய். நிச்சயமாக அனைத்து விஷயத்திலும் வெற்றி 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 மட்டும்தான் இருக்கும்.
இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நீதான் பொறுப்பாவாய். எல்லா விஷயத்தையும் நீயாகவே பொறுப்பெடுத்து நீயாகவே செய்ய ஆரம்பிப்பாய். அந்த விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உன் வாழ்க்கையில் நீ உருவாக்குவாய். நீ எப்பொழுதும் ஒன்று நினைப்பாய், அவனவன் வாழ்கிறான், அவனவனுடைய விஷயத்திற்கு இருக்கிறான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் யாரையோ நம்பி இருக்க வேண்டியதாக இருக்கிறது, சுயமாக ஒரு விஷயத்தை கூட செய்ய முடியவில்லை என்று. தங்கமே, பயப்படாதே, விடுதலையாகும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன்னுடைய வாழ்வில் யாரையும் நாடி இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும் என்றால், நீயாகவே எல்லாம் செய்வாய், நீயாகவே உன் வாழ்க்கையை பார்ப்பாய். எல்லா விஷயத்தையும் நீயே சரி செய்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருவாய். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இனி உன் வாழ்க்கையில் கிடையாது. சிரித்து சந்தோஷமாக நீ இருந்தால் மட்டுமே போதும். எல்லாமே உன் வாழ்வில் படிப்படியாக நடக்க ஆரம்பித்துவிடும். சந்தோஷம் என்ற சில விஷயங்கள் எப்பொழுதாவது தான் கிடைக்கும். அது வரும் பொழுது நீங்கள் கெட்டியமாக பிடித்து விட்டீர்கள். ஆனால் அந்த சந்தோஷமான வாழ்க்கை தொடர்ந்து இருக்கும். இனிமே இதற்கு பிறகு உங்கள் வாழ்வில் நீங்கள் எந்த ஒரு நிலையிலும் துவண்டு போகக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான். அது நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளும்படிதான் அது மேலும் மேலும் சந்தோஷத்தை கொடுக்கும். நீ பயத்தோடு உன் வாழ்க்கையை பார்த்தாயானால் அது பயமாகத்தான் இருக்கும். அதுவே ஒரு பிரச்சனை என்றாலும் சமாளித்து விடுவோம் என்ற நம்பிக்கையோடு பார்த்தால் நிச்சயமாக அந்த வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும். எந்த ஒரு நிலையிலும் கவலையை விடு. உன்னுடைய கவலைக்கு மருந்து வாராகி என்ற வார்த்தை மட்டும்தான். எப்பொழுதும் பயம் இருந்தாலோ, மற்றவன் உன் வாழ்க்கையை பார்த்து பயமுறுத்தினாலோ, வாராகி என்று ஒரு வார்த்தையை நீ அழைத்து பார். உன்னுடைய மனதில் எவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறது என்பதை நீயே கண்கூடாக உணர்வாய். சிறிய விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் என்னிடம் நல்லதொரு தீர்வு இருக்கும். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளும் உன் வாழ்வில் இருக்கும் கசப்பான விஷயங்களையும் நானே மாற்றுவேன். நானே அனைத்தையும் சரி செய்வேன். நீ எந்த அளவு உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு இடத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதற்கான முயற்சிகளை போட்டுக்கொண்டே இரு. சீக்கிரமாக உன் வாழ்வில் நல்லதொரு வாழ்க்கையை நீ பெறுவாய். நல்லதொரு விஷயம் உன் வாழ்வில் நடக்கும். கோடான கோடி நன்றிகள் சொல்ல தயாராக இரு. இதற்கு மேல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீயாக இரு, நானாக இருந்து எல்லா விஷயத்தையும் செய்து தருகிறேன். நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. உன்னுடைய ஆசைகளை செய்து தருவதுதான் ஒரு தாயாக என்னுடைய கடமை. என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் எந்த அளவு என்னால் உன்னுடைய கர்மவினையை கழித்து உனக்கு சந்தோஷமான விஷயத்தை செய்து தர முடியுமோ அந்த விஷயத்தை நான் செய்து தருகிறேன். எல்லாம் உனக்கு நல்ல வளங்களும் எல்லா விஷயங்களும் கிடைக்கும்படி நான் சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் சரசரவென்று செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். நீ எதையுமே நினைக்காதே. உன் வாழ்வில் இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறோமே, இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே என்றெல்லாம் நினைக்கவே நினைக்காதே. சீக்கிரத்தில் உன்னுடைய பிரச்சனை அனைத்தையும் சரி செய்து உன் வாழ்வில் இன்பங்களை மட்டுமே உன் மீது கொட்டுகிறேன். இது நான் இந்த வாராகி இப்பொழுது இந்த நேரத்தில் உனக்கு செய்து தரும் சத்தியம். நிம்மதியாக இரு. காலை எழுந்த உடனேயே தேவையில்லாமல் எதையும் பற்றி யோசிக்காதே. இந்த வாராகியை நம்பிதானே நீ என்னிடம் வந்தாய். இந்த வாராகி உனக்கு செய்வாள் என்ற நம்பிக்கையோடு தானே காலை எழுந்த உடனேயே என்னுடைய வாக்கை கேட்கிறாய். அதனால்தானே நான் உன் நேருக்கு கண்முன் வந்து நின்றேன். இந்த வாக்கு இந்த நிமிஷம் இந்த காலை பொழுதில் நீ கேட்டிருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை என்றிலிருந்து மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். நல்ல எண்ணத்தோடு எழுந்து எல்லா விஷயத்தையும் செய். இன்று உன் வாழ்க்கையில் அற்புதங்களாகவே நடக்கும். இனி உன் வாழ்வில் எல்லாம் சுபமாகவே நடக்கும். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.